Hello friends, welcome to Mangeer Samayal. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தி வேர்ல்ட் ஃபேமஸ் ஹைதராபாடிக் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இது ரைஸ்ல போட்டு குக் பண்றதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இது சிக்கனை நம்ம ஊற வைக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்டே ரெடியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப், லெமன், ரெண்டு கிரீன் சில்லி. நான் 1 kgக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே செய்கிறீங்கன்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பைசஸ் தான். இதில் புதுசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஹாஃப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சாஜீரா, சீரகம் மாதிரியே இருக்கும் சாஜீரா. அதுதான் பிரியாணியோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சாஜீரா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஒரு 50 ml பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சுக்கோங்க. பால் லைட்டாக சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதை கொஞ்சம் ஆயில் அதிகமாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு தேவையான பொருள். இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனியனை நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிரேவியாக நல்ல டேஸ்ட்டாக, ஸ்ட்ரக்சரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனியன் நிறையாவே நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்பைசஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். கூட 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சால்ட் கொஞ்சம், சால்ட் ஒரு நூல் அதிகமாக, சிக்கனில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் நல்லா புளிச்ச தயிராக ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா புளிச்ச தயிராக 200 கிராம். கூட மல்லி இலையும் புதினா இலையும் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் நான் 1 kg ரைஸ் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லெமன் எடுத்திருக்கேன். நீங்களும் அடுத்து அதிக அமௌண்ட் தேவைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேஜில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கூட நம்ம ஆனியன் டீப் ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த ஆயில் இதில் எடுத்துக்கலாம். ஆயில் வேஸ்ட் ஆகாது. நம்ம இதில் போட்டு கலந்து வைக்கிறதுக்கு ஆயில் தேவை, அதனால அந்த ஆயில் இதில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. கலக்கும்போது சும்மா பெரட்டி மட்டும் விடாதீங்க, நல்லா பிசைஞ்சு விடுங்க சிக்கன் கூட, அப்போ தான் அது நல்லா கலந்து வரும். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறேன், நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கலந்து மட்டும் விடாதீங்க, நல்லா பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் நல்லா கலந்து வரும். சிக்கன் கூட உள்ள எல்லாம் அந்த கிரேவி நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதை நம்ம 3 to 4 hours ஊற வைக்கணும். 3 to 4 hours எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு விசில் விட்டு குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அதை லைட்டாக கிரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு விசிலுக்கு பாயில் பண்ணிக்கலாம். நம்ம அடி கனமான பாத்திரம் எடுத்து தம் போடுறோம்னா இந்த மாதிரி நம்ம
ஒரு விசில் குக்கரில் வைக்க வேண்டியதில்லை. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. இப்போ ஒரு விசில் இது வரணும். ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்ல நீளமான ரைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து பிஃபோர் 30 minutes ஊற வச்சுருக்கேன். அதாவது ½ an hour ரைஸ் ஊறணும். இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து சிக்கன் போட்டு ஒரு விசில் விட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு விசில் வரல. அதுக்கு முன்னாடி இன்னொரு சைடில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். எதுக்குன்னா விசில் வந்து நின்ன உடனே ரைஸை ஆட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக தம் போடும்போது ஈவனான ஹீட்டில் இருக்கும். இது வந்து ரைஸில் போட்டு குக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமுமே இருக்குது. இந்த விசில் வந்த உடனே விசிலில் ஸ்டவ்வை நிப்பாட்டிட்டு நம்ம இந்த ஹாட் வாட்டரில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி, சால்ட் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸை மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ரைஸில் வந்து சால்ட் இறங்கணும். தண்ணி அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சால்ட் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரைஸு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரைஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம விசில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கர். அதனால் கரெக்டாக விசில் வந்த உடனே நிப்பாட்டிட்டு ரைஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து 60 to 70% தான் குக் ஆகணும். நான் ஸ்டிக்காக வரக்காக 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணோம்னா நம்ம ரைஸ் வந்துட்டு நல்லா உதிரியாக கிடைக்கும். அதனால 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். சாஜீரா இதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களே அந்த ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ ரைஸில் வந்து சால்ட்டு போட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு குக் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 minutesலேயே குக் ஆகிடும். இப்போ விசில் நின்றுடுச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் தம் போட போகிறோமோ அதை எடுத்து ஸ்டவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு விசில் விட்டு நிப்பாட்டி வச்சுருந்த சிக்கன், ஃபஸ்ட் லேயர் சிக்கன், செகண்ட் லேயர் வந்து 60 to 70% குக்கான ரைஸ். நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ரைஸ், அதை வந்து அப்படியே லேயராக போட்டுக்கோங்க. கலந்துடாதீங்க கரண்டி வச்சு. அப்படியே மேலே தூவி மட்டும் விட்டுடுங்க. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் நல்ல நீளமான ரைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து டியர் பிராண்டு. நீங்கள் கரெக்டான ரைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இது நல்லா தூவிட்டு கலந்து விடாமல் நல்லா தூவிக்கணும். ரைஸ் வந்து ஹாஃப் பாயிலில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆனியன் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதை வந்து மேலே தூவிக்கலாம். ஆனியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் நிறையா ஆனியன் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். நீங்கள் இந்த ரைஸே தெரியாமல் ஃபுல்லாக ஆனியன் போட்டாலும் இன்னும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து புதினா இலையும் மல்லி இலையும் தூவிக்கலாம். அதுக்கு அடுத்த லேயராக மறுபடியும் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எதையுமே நம்ம பெரட்டி விட்டுறக்கூடாது. அப்படியே லேயர் பை லேயராக போட்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக எடுக்கும்போதும் கலர்ஃபுல்லான பிரியாணி நமக்கு கிடைக்கும். இதை நல்லா தூவிட்டு இது மேலே மறுபடியும் எகைன் ஒரு லேயர் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். எகைன் மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா லீஸ்லாம் தெரியாமல் நல்லா கவர் பண்ணி ரைஸை நல்லா தூவி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அதை போடணும் மேலே. ஆனியன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ. 1 kg ரைஸ் குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 kg ஆனியன் தேவை. அதுக்கும் மேலே நீங்கள் எடுத்துட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மறுபடியும் மிச்சம் இருந்த ஆனியன்லாம் மேலே தூவியாச்சு. இப்போ இதில் வந்து 50 ml மில்கில் வந்து நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து அப்படியே எல்லா பக்கம் வர மாதிரி தெளிச்சு விட்டுறலாம். இது குங்குமப்பூ வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும்போது நம்ம அதை போட்டு ஊற வச்சிடணும். இது வந்து நல்லா நம்ம ரைஸில் இறங்கி நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கீ, ஒரே ஒரு ஸ்பூன் கீ, அது எல்லா பக்கம் வர மாதிரி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தூவி விட்டுருங்க. பக்காவாக நம்ம லேயர் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு தம் பண்ணுறோம். ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலே வந்து நம்ம ரைஸை அரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அந்த மிச்ச தண்ணியை வந்து ஹாட் வாட்டரை தம் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். மேலே வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி இருக்குது. அது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. செகண்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து இப்போ தம் போடுறோம். அதுக்கு வந்து ஒரு தோசைகள், வீட்டில் பழைய தோசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே தட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை இருந்து மூடி வச்சு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடினீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணியை மறுபடியும் எடுத்து மேலே வச்சிடலாம். நமக்கு சிறப்பான ஹைதராபாடிக் பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இந்த தம் வந்து 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் சும்மா ஹைஃபையான ஒரு பிரியாணி ரெடி. நான் ஸ்டிக்கியாக இருக்கா, கலர்ஃபுல்லான ஹைதராபாடிக் பிரியாணி நம்ம வீட்டு கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில், ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலர்ஃபுல் ஹைதராபாடிக் சிக்கன் பிரியாணி உங்களுக்காக ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.